வா சங்கடா, உன் திறமையால் பூதேவியின் தோழிகளில் ஒருவராய் மாறி வீரர்களின் கண்களில் மண்ணை தூவி பூதேவியின் பலம் பலவீனத்தை தெரிந்து கொள். என்னை காப்பாற்று தாயே. அவன் பக்தியின் வேண்டுகோள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருப்பதால் என்னை தடுமாற வைக்கிறது. உன் பக்தன் விதியின் பிடியில் சிக்கி வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிறான். மாளிகையை கட்டி யாருக்காவது பரிசாக தரப்போகிறீர்களா? அதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள் அல்லவா? பொறுங்கள், தக்க சமயம் வரும்போது தாங்களாகவே அதை அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் அந்த அரண்மனையை பரிசாக கொடுப்பதற்கு முன் அதை அலங்கரிக்கப் போவதே தாங்கள் தானே. நீங்கள் சொல்லவில்லை என்றால் எனக்கு தெரியாதா? அந்த அரண்மனை பூதேவிக்குத்தானே? தேவி லக்ஷ்மி, உன் சந்தேகம் சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போதுதானே அண்ணன் சொன்னார், எல்லாம் நேரம் வரும்போது தெரியும் என்று. எல்லாம் முடிந்து போன பிறகு தெரிந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பெண்ணாக உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் பூதேவிக்காகத்தான் இந்த அரண்மனையை கட்டுகிறார்கள் என்று நீ எப்படி சொல்கிறாய்? இப்போது ஆபத்து பூதேவிக்குத்தானே? அவளுக்குத்தானே பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பின் பெயரில் பூதேவி வைகுண்டத்திற்கு வந்து சேர்ந்து விடுவாள். பூதேவிக்கு பாதுகாப்பு வேண்டும், அவ்வளவுதானே. அதற்கு வைகுண்டத்திற்கு எதற்கு வர வேண்டும்? அவள் பாதுகாப்பிற்கு வேறு இடத்தில் அடைக்கலம் கொடுத்தால் போயிற்று. இதைத்தான் நானும் யோசித்தேன். அதிதி தேவியிடம் தேவலோகத்தில் பூதேவிக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் தன் தங்கை திதி தேவி அடிக்கடி தேவலோகம் வந்து போவதால் அவர் கண்ணில் பூதேவி பட்டுவிட்டால் அவ்வளவுதான், துஷ்டன் இரண்யாட்சனிடம் சொல்லிவிடுவார் என்று மறுத்துவிட்டார். அப்படியென்றால் இப்போது பூதேவிக்கு பாதுகாப்பான இடம் வைகுண்டம்தான். தாய் லட்சுமி தேவி தந்த அருளால் தான் எனக்கு இந்த வேலை கிடைத்துள்ளது. நான் இந்த வேலையை முடித்து கூலி வாங்கினால்தான் உணவு கிடைக்கும். ஆனால் வெயில் இப்படி நெருப்பாய் கொதிக்கிறதே. இருந்தாலும் ஐயா சொன்ன நேரத்திற்குள் வேலையை முடித்தாக வேண்டும். ஜெய லட்சுமி தேவி, ஜெய லட்சுமி தேவி, ஜெய லட்சுமி தேவி, ஜெய லட்சுமி தேவி, ஜெய லட்சுமி தேவி. சுவாமி, அங்கே பாருங்கள், என் பக்தன் கோபாலன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான். இருந்தாலும் என் அனுகிரகத்தால் கிடைத்த வேலையை மகிழ்ச்சியாக செய்கிறான். கோபாலன் என்னவோ நல்லவன்தான், ஆனால் இந்த சந்தோஷம் கூட அவனுக்கு நிலைக்காது. ஆமாம் தேவி, விதி அவன் பின்னாலேயே துரத்தப் போகிறது. நீ அந்த பக்தன் அருகில் இருந்து அவனுக்கு அனுகிரகம் செய்தால் மட்டுமே நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. இல்லை, அப்படி எதுவும் நடக்காது. நான் வைகுண்டத்தில் இருந்தபடியே என் பக்தனுக்கு அருள் கொடுக்க போகிறேன். என்ன இது? ஆஹா, புதையல். ஐயாவின் முன்னோர்கள் தான் இதை புதைத்து வைத்திருக்க வேண்டும். நான் கிணறு வெட்டும் இடத்தில்தான் இது இருக்க வேண்டுமா?
சுவாமி, அங்கு பார்த்தீர்களா? என் அருளால் கோபாலனுக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தை இன்னும் 10 தலைமுறைகள் உட்கார்ந்தே சாப்பிட்டாலும் அது தீராது. ஐயா, 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 என்ன கோபாலன் இது? கிணறு வெட்டும் போது உங்கள் நிலத்தில் இது கிடைத்தது. ஆ, ஆ, அத்தனையும் தங்க நாணயங்கள், தங்க நாணயங்கள். ஆ, ஆ, சரி, இந்தா, மனதில் வைத்துக்கொள். போ போ போ. சரி. ஐயோ ஐயோ, இங்கதானே புதைத்து வைத்தேன். ஐயோ, காணவில்லை. இங்குதானே இருக்க வேண்டும். இதோ இதோ இவனிடம் கேட்டு பாருங்கள். இவனைத்தான் கேட்க வேண்டும், இவனைத்தான் கேட்க வேண்டும். நமக்கு கிடைத்த பானை நம் எஜமானின் முன்னோர்கள் புதைத்து வைத்ததாயிற்றே. இவன் அதை உரிமை கொண்டாடுகிறான். ஏய், இங்கு கிணறு வெட்டும் போது உனக்கு புதையல் ஏதாவது கிடைத்ததா? ஆமாம், கிடைத்தது. புதையலை எங்கு வைத்திருக்கிறாய்? அந்த பானையை ஐயாவிடம் கொடுத்து விட்டேன். யார் உன்னுடைய ஐயா? வந்து காட்டு. வா. மரியாதையாக ஐயா, ஒழுங்காக நடந்து வா. ஐயா, எனக்கு ஒன்றும் வா. தெரியாது. விட்டு விடுங்கள் ஐயா. சுவாமி, ஏன் இந்த விபரீதம்? கோபாலன் ஒரு தவறும் செய்யவில்லையே. வீரர்கள் ஏன் அவனை திருடனை போல் இழுத்துச் செல்கிறார்கள்? நான் தான் முன்பே சொன்னேனே தேவி, பக்திக்கும் விதிக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் உன் பக்தன். அவனுக்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் நேராக சென்று உதவினால்தான் அவனுக்கு காலம் கைகூடும். தேவி பார்வதி, பூமி பூஜை போட விஷ்ணு பகவான் விஸ்வகர்மா, இந்திரன், அஷ்டபாலகர் என்று எல்லா தேவர்களையும் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் அரண்மனை கட்டுவதை தடுக்கவே முடியாதா? லக்ஷ்மி அச்சப்படுவது போல்தான் எல்லாம் நடக்கிறதா? இதுதான் தக்க தருணம். என் பக்தன் கோபாலன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறான். அதை காரணமாக வைத்து நான் வைகுண்டத்தை விட்டு போய்விடுகிறேன். பிறகு எப்படி பூமி பூஜை நடக்கும்? தேவி, பூமி பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பூஜை முடியும் வரை நீங்கள் எங்கும் போகக்கூடாது. சுவாமி, நீங்கள் தான் பார்த்தீர்களே, என் பக்தனை வீரர்கள் இழுத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அவனை எப்படி அடிப்பார்களோ உதைப்பார்களோ. அவன் கஷ்டத்தை நான் தானே தீர்த்து வைக்க வேண்டும். நான் செல்லாவிட்டால் அவனுக்கு விபரீதம் நேரும். தேவி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் பூஜைக்கான வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள். இதை யார் செய்தால் நற்பலன் உண்டாகுமோ அதை போல் பணிகளையும் பகிர்ந்து கொள்வோம். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. இந்த கோபாலன் சொல்வதெல்லாம் பொய். புதையலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. மகாராஜா, நான் ஏன் போய் சொல்ல வேண்டும்? கிணறு வெட்டும் போது கிடைத்த புதையலை ஐயாவிடமே கொடுத்து விட்டேன். மறைக்காமல் உண்மையை சொல் ஜமீன்தாரே. அரசவை முன் பொய் சொன்னால் தண்டனை கடுமையாக இருக்கும். உனக்கு தெரியும் அல்லவா? மகாராஜா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இவன் சொல்லும் புதையலை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை. வா, விரைந்து வா.
மகாராஜாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். கோபாலனின் இல்லத்தில் இந்த நாணயங்கள் கிடைத்தன. ம். ஆமாம், இது திருடு போன நாணயம்தான். கோபாலன், இந்த நாணயம் உன் வீட்டில் எப்படி வந்தது? மகாராஜா, நான் தான் அந்த நாணயத்தை என் தாயிடம் கொடுத்தேன். உங்கள் மகன் சொல்வது உண்மையா தாயே? ஆமா மகாராஜா, என் மகன் தான் இந்த நாணயத்தை தந்து பத்திரமாக வைக்க சொன்னான். மகாராஜா, மன்னிக்க வேண்டும். இந்த நாணயத்தை புதையலை எடுத்து கொடுத்ததற்கு பரிசாக ஐயா தான் எனக்கு கொடுத்தார். இல்லை இல்லை மகாராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த கோபாலன் திருட்டு பையன். எல்லா நாணயத்தையும் எங்க ஒளித்து வைத்துவிட்டு ஒரு நாணயத்தை மட்டும் தன் தாயிடம் கொடுத்திருக்கிறான். இவனை சரியாக விசாரித்தால் உண்மையை சொல்லிவிடுவான். இதற்கு உன் பதில் என்ன கோபாலன்? பொய் சொன்னால் தண்டனை கடுமையாக இருக்கும். இல்லை மகாராஜா, நான் சத்தியமாக பொய் சொல்லவில்லை. கோபாலன், தங்க நாணயத்தை ஒளித்து வைத்து இருப்பதாக இந்த ராஜசபை நம்புகிறது. அரண்மனையில் திருடிய குற்றத்திற்காக இந்த திருடனையும் நாணயத்தை ஒளித்து வைத்த குற்றத்திற்காக இந்த கோபாலனையும் குற்றவாளி என்று கருதி இந்த இருவரின் கைகளையும் வெட்ட வேண்டும் என்று இந்த ராஜசபை உத்தரவிடுகிறது. அதுவரை இருவரையும் காவலில் வையுங்கள். வாருங்கள் பிரபு, வாருங்கள். பிரபு, உடனே அரண்மனையை கட்டும் வேலையை ஆரம்பித்து விடுங்கள். உங்கள் முழு திறமையையும் உபயோகித்து அரண்மனையை உருவாக்குங்கள். உலகில் எங்குமே இது போன்ற அரண்மனையை யாருமே பார்த்திருக்க கூடாது. ஆகட்டும் பிரபு. தாய் லக்ஷ்மி தேவி ஒன்றும் சொல்லவில்லையே. தேவசிற்பி, இந்த அரண்மனை யாருக்கென்று என் சுவாமிக்கு மட்டுமே தெரியும். என்னதான் நான் அவர் இதயத்தில் வசித்தாலும் சில எண்ணங்கள் எனக்கு தெளிவாவதில்லை. அதனால் அவர் விருப்பப்படியே கட்டிவிடுங்கள். உண்மைதான் தேவசிற்பி. இந்த அரண்மனையில் யார் இருக்கப் போகிறார் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு எது பிடிக்கும் என்பது எனக்கு தான் தெரியும். நான் சொல்கிறபடி அரண்மனையை நிர்மாணித்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. உலகை காக்கும் மகாவிஷ்ணுவின் திருவாய் மலர்ந்து விட்டது. இந்த சுப வேளையை விட வேறென்ன வேண்டும்? இப்போதே வேலையை ஆரம்பித்து விடுகிறேன். தேவி, பசி என்னவாயிற்று உனக்கு? போகிறதே. என்னவாயிற்று? ஐயோ, பசிக்கிறதே. என்னவாயிற்று? பசிக்கிறதே. ஐயோ, என்னவாயிற்று உனக்கு? தாங்க முடியவில்லையே. பசிக்கிறதே. முதலில் இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். பசி, பசி, பசி. ஏதாவது சாப்பிட கொடுங்கள். தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கிறேன்.
வாழைப்பழமா? ஆம், கொடுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி கொடுங்கள், கொடுங்கள். என்ன இது, இவர்கள் இப்படி விழுந்து கிடக்கிறார்கள்? ஸ்ரீஹரி, என்னவாயிற்று? பேசுங்கள், என்னவாயிற்று? ஷோ, என்னவாயிற்று? எழுந்திருங்கள், பேசுங்கள். கௌதமி, இவர்களுக்கு என்னவாயிற்று? சொல்லு கௌதமி, இவர்களுக்கு என்னவாயிற்று? தாயே, எல்லோரும் பசியால் துடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஏதோ ஒரு மாய சக்தியால் வாழைப்பழம் வந்தது. நான் இவர்களிடம் சாப்பிடாதீர்கள் என்று சொன்னேன், ஆனால் கேட்கவில்லை. அதன் விளைவாக மயங்கி விட்டார்கள். இது ஏதோ மாயாவியின் வேலை தாயே. நீ சொல்வதும் சரிதான். இது அந்த இரணியாற்றனின் மாய வேலைதான். அவன்தான் நம் பணி பெண்களை இம்சிக்கிறான். இவ்வளவு கஷ்டமும் என் ஒருத்திக்காகத்தான். வணங்குகிறேன் தாயே. தாயே, நீங்கள் உங்கள் பாதுகாப்பை பற்றி பயப்பட வேண்டாம். ஸ்ரீஹரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் நான் உங்களை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று விடுவேன் தாயே. கோபாலன், என்னவாயிற்று தேவி? சுவாமி, என் பக்தன் கோபாலன். தேவி, கோபாலனை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னேன் அல்லவா? அவனை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். இன்று குற்றவாளிக்கு தண்டனையை நிறைவேற்றும் நாள். செல்வந்தரே, மகாராஜா, குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். நீ இந்த தீர்ப்பை பற்றி கருத்து எதுவும் சொல்ல விரும்புகிறாயா? இல்லை மகாராஜா, நீங்கள் சொன்ன தீர்ப்பே முற்றிலும் சரியாக இருக்கிறது. அப்படி என்றால் களவாடிய புதையலை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, அப்படித்தானே? உண்மை மகாராஜா, புதையலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எந்த கடவுள் மேல் நீங்கள் சத்தியம் செய்ய சொன்னாலும் செய்கிறேன். இந்த கோபாலன் தான் புதையலை திருடியவன். அப்படி என்றால் எங்கு கடவுளின் விக்கிரகம் இருக்கிறது, அதன் மேல் சத்தியம் செய்வீர்களா? செய்கிறேன் மகாராஜா. எனக்கு நீங்கள் தான் மகாவிஷ்ணு.